ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஏன்னா நெறி தவறி எப்படி அந்த பொருள் வெறி மூடத்தனம் சொல்லுவான். பாவம் மூடத்தனமாக மாறியது, மூடத்தனம் பொருள் வெறியாக வந்தது. இதே மூடத்தனம் கொடிய பாசத்தில் வந்து விடும். பாசம் தோத பாசம், பாசமும் ஒரு மூடத்தனம். ஆக பாசம் செலுத்தக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை. பாசம் செலுத்தலாம், சரி அவதான் அவங்கவுங்க கடமையை செய்கிறான். எதுக்கு செய்ய பிள்ளைகள் படிக்க வச்சா போடான்னு போயிட்டுருப்பான். அது அப்படி ஒரே வெறி. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா போதும் இவன் அப்படியே நொந்து போவான். பாசம் இருக்க வேண்டியதான், அது தோஷமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தோஷம் இருக்கக்கூடாது. ஆக புண்ணியவான்கள் ஏதிலும் நிதானம் இருக்கும். பாசம் செலுத்துவதில் நிதானம் இருக்கும், பொருள் சேர்ப்பதில் நிதானம் இருக்கும், வாழ்க்கை நடத்துவதில் நிதானம் இருக்கும், செலவு செய்வதில் நிதானம் இருக்கும். பொருள் சேர்ப்பதில் நிதானம், செலவு செய்வதில் நிதானம், வாழ்க்கை நிதானமாக இருக்கும். ஆடவாரம் இருக்காது, அடக்கமாக இருப்பான். இது புண்ணியவான்கள். சரி, செல்வம் வந்த போதிலும் அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்வன் புண்ணியவனாயிருப்பான். செல்வம் சேர சேர அந்த பந்தா பண்ணுவான். அப்போ பக்கம் உள்ளவன் பொறாமப்படாமல் இருப்பானா? ஏதோ பேசிட்டு இருக்கான். ஆக சில பேர் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அவன் புண்ணியம் செய்திருக்கிறான். செல்வம் இருந்தாலும் அப்படி அடக்கமாக இருப்பான். பேச்சு கீச்செல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும். சிலருக்கு செல்வம் சேர்ந்து அவன் தான் அந்த ஒரு கட்டுப்படுத்தவே முடியாது அவனை. அது வினைப்பயன், அவனுடைய வினையது. ஆக ஞானிகள் பக்தி செலுத்துவது, நான் மனிதனாக வாழ வேண்டும், அடியன் பண்புள்ளவனாக வாழ வேண்டும், அடியன் தன்னடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியன் தயை சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும், உன் திருவடியை தினம் பூஜை செய்து ஆசி பெறுவனாக இருக்க வேண்டும் என்று கேட்பார். இது பக்தியினுடைய சாரம். நான் பண்புள்ளவனாக வாழ வேண்டும், யார் என்னை பாவி என்று சொல்லிடக்கூடாது. எனக்கு பொருள் வேண்டும், அதுவும் திருவருள் கடாச்சத்தால் எனக்கு வேண்டுமே தவிர பிறரை வஞ்சித்து நான் பொருள் சேர்க்கக்கூடாது. அதுக்கு உன் திருவருள் வேண்டும் என்று கேட்பார்கள். அப்பா 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 இப்படி ஒரு வேண்டுகோள், என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன, எதை தொட்டாலும் வெற்றி பெறலாம் போடானா. நான் பிறரை வஞ்சிக்காது வாழ வேண்டும், பிறரை வஞ்சித்து பொருள் சேர்க்கக்கூடாது. அந்த பொருள் என்னையும் என் சந்ததியும் என்னோட குடும்பத்தையும் பால்படுத்தி விடும் தாயே. ஆகவே அந்த மாதிரி எனக்கு ஒரு கொள்கை கொனைக்கெடு வரவே கூடாதுன்னா புண்ணியவான்கள் கேட்கக்கூடிய கேள்வி. புண்ணியவான்கள் இப்படி தான் கேட்பான். சரி, அப்படி புண்ணியவான்கள் அப்படி ஒரு கேட்க வாய்ப்பு இல்லை. இது போன்ற சத் சன்மார்க்கம், இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருந்தால் தான் அது உணர்த்துவார்கள். ஆக இப்படி தலைவனை கேட்டு ஒவ்வொன்றாக கேட்டு பெறுவார்கள். இதான் பக்தி.